ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 20/8/2024 செவ்வாய்க்கிழமை, ஆவணி 4 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி. பலவிதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். பொன் பொருள் செயற்கை உண்டாகும். வெளியூர் வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளால் முன்னேற்றம் உண்டாகும். பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். உடனிருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வெற்றிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். அஸ்வினி குழப்பங்கள் மறையும். பரணி முன்னேற்றமான நாள். கிருத்திகை புரிந்து கொள்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் பொறுமையை கையாளவும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உருவாகும். அரசு தொடர்பான எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடற்பயிற்சி சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும். செயல்பாடுகளில் புதிய உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் ஈடுபடுவீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை பொறுமையை கையாளவும். ரோகிணி உதவிகள் சாதகமாகும். மிருகசிரீச்சம் உற்சாகமான நாள். மிதுனராசி அன்பர்களுக்கு தந்தை வழி தொழிலில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் உருவாகும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கடன் சார்ந்த சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். ஆன்மீக தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். தெளிவு பிறக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீச்சம் சாதகமான நாள். திருவாதிரை தெளிவுகள் பிறக்கும். புனர்பூசம் ஈடுபாடு ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உருவாகும். வாகன பயணங்களில் கவனம் வேண்டும். எதிர்கால சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மனதிற்கு அமைதியை ஏற்படுத்தும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நெருக்கடிகள் உருவாகும். பூசம் குழப்பங்கள் நீங்கும். ஆயில்யம் சிந்தித்து செயல்படவும். சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் உருவாகும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும். அனைவரிடத்திலும் அனுசரித்து செல்வதன் மூலம் மன அமைதி ஏற்படும். போட்டித் தேர்வுகள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிக்கல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நெருக்கடிகள் உருவாகும். பூரம் அறிமுகம் ஏற்படும். உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பயணங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து மேற்கொள்ளுவது நன்மையை ஏற்படுத்தும். பொறுமையுடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள். மனதில் உத்வேகமான நம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அன்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். உத்திரம் நன்மையான நாள். ஹஸ்தம் குழப்பங்கள் விலகும். சித்திரை தைரியம் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு உடனிருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் மேன்மை உண்டாகும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். சித்திரை வாதங்களை தவிர்க்கவும். சுவாதி அனுகூலமான நாள். விசாகம் மேன்மை உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் உறவினர்களின் உதவி கிடைக்கும்.
பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை ஏற்படுத்தும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். மனை மீதான கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். விசாகம் உதவிகள் கிடைக்கும். அனுஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கேட்டை மாற்றமான நாள். தனுசு ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து செல்வது நல்லது. காது தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் மேன்மைக்கான முயற்சிகள் அதிகரிக்கும். புத்தகப் பணிகளில் ஆர்வம் உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை அறிந்து கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் அனுசரித்து செல்லவும். பூராடம் ஆர்வம் உண்டாகும். உத்ராடம் ஒத்துழைப்புகள் மேம்படும். மகர ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் மேன்மை உண்டாகும். வாத திறமைகளின் மூலம் இழுபறியான காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உதவிகளின் மூலம் லாபம் மேம்படும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்ராடம் மேன்மை உண்டாகும். திருவோணம் ஒத்துழைப்பான நாள். அவிட்டம் நெருக்கம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும். மனதில் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகம் அவசியம். எதிலும் திருப்தியற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். செய்கின்ற முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சோர்வு மறையும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் அனுசரித்து செல்லவும். சதயம் விவேகம் அவசியம். பூரட்டாதி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு சமையல் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். நெருக்கமானவர்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். பாசம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். பூரட்டாதி முன்னேற்றமான நாள். உத்திரட்டாதி தீர்வு கிடைக்கும். ரேவதி அனுபவம் ஏற்படும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.